நம்மளுடைய உறவுகளை நம்ம நீண்ட நாட்கள் நல்லபடியா எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு நம்ம நிறைய மெனக்கிட வேண்டி இருக்குங்க. நம்மளுடைய நேரத்தை கொடுத்து அந்த உறவை நம்ம முதல்ல நிலைநிறுத்தணும். அவங்களுடைய உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உறவுல நம்ம மரியாதைய கடைபிடிக்கணும். அவங்களோட நம்பிக்கைய பெறணும். கடைசியா அந்த உறவுல ஒரு ஆரோக்கியமான பிணைப்பை உருவாக்கணும். இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தடுமாறினாலும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உறவுகள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா அதை நீண்ட நாட்கள் எடுத்துட்டு போறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க பிரியா ராமகிருஷ்ணன். நான் ஒரு மனநல ஆலோசகர். ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது உறவு முறை, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, சிஸ்டர் பிரதர் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி டைப் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய பர்சனாலிட்டி டைப்பை புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளால நடந்துக்க முடியும். அவங்களுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும், என்ன செஞ்சா அவங்கள நம்ம காயப்படுத்துறோம், இல்ல அவங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க முடியும். ஒரு சிலர் கேஷுவலா பேசும்போது கூட நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்கு அதுதாங்க அர்த்தம். அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரையட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செஞ்சா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம என்ன செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க மனசை அறிஞ்சு நம்ம அவங்க கிட்ட நடந்துக்க முடியும். அப்படி நடந்துக்கும் போது அந்த உறவு முறையில பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருத்தருடைய பர்சனாலிட்டி ட்ரையட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அந்த பர்சனை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்க ஃபீலிங் டாமினேட்டட் பர்சனா இல்ல திங்கிங் டாமினேட்டட் பர்சனா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. அவங்கள கையாளுற விதம் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துடும் நம்மளுக்கு. ஒருத்தங்க ஃபீலிங்ஸ் டாமினேட்டட் பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்க என்ன பேசினாலும் அது அப்படியே அவங்க ஃபேஸ்ல வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த முழு நேரமும் உங்களோட ஒரு கிளியர் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது இல்லாம அவங்க பேசும்போது சில ஃபீலிங் ரிலேட்டட் வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு அந்த நேரத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதோ, இல்ல அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதோ. ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது சந்தோஷமா இருந்தேன், மிஸ் பண்றேன், இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேசுவாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபீலிங் டாமினேட்டட் பர்சன். ஒரு ஃபீலிங் டாமினேட்டடான பர்சனாலிட்டி ட்ரையட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்தாங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது மூணு விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க அவங்கள கம்ப்ளீட்டா எம்பத்தைஸ் பண்ணணும். எம்பத்தினா என்னன்னா, அவங்களை எந்த வகையிலையும் நம்ம ஜட்ஜ் பண்ணாம அவங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத ஜென்யூனா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றது. ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டியது, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள், அதாவது நீட்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டு அந்த நீட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும். மூணாவது நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க. அது என்னன்னா, அவங்க கிட்ட போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கடகடன்னு அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் உங்ககிட்ட சொல்லிட்டே வருவாங்கங்க. அவங்கள எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் பண்ணாம நீங்க பொறுமையா உட்காந்து அது எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதுங்க. ஏன்னா ஒரு ஃபீலிங் டாமினேட்டட் பர்சனா இருக்கிறவங்க நிறைய எமோஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ஓவர்வெல்மிங்கா வந்துகிட்டே இருக்கும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தான் அவங்க ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. நீங்க அவங்கள பேச சொல்லி அதை எல்லாத்தையும் பொறுமையா கேட்கும் போது அவங்களுடைய எல்லா எமோஷன்ஸுமே வந்து அவங்க வெளியில கொட்டிடுவாங்க. ஆப்வியஸ்லி அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களே ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ அவங்கள பேச விட்டு நீங்க பொறுமையா உட்காந்து கேட்டாலே போதும். ஒருத்தர் திங்கிங் டாமினேட்டட் பர்சனாலிட்டி ட்ரையட் இருக்கிறவங்க அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க ஃபேஸ்ல நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காது. ஆனா அவங்க ஸ்டெடியான ஒரு ஐ கான்டாக்ட் உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்பப்ப அவங்க யோசிப்பாங்க இல்லைங்களா, அந்த நேரங்கள்ல மட்டும் அவங்களுடைய கண் அந்த பக்கம் போயிட்டு வரும் உங்ககிட்ட. ரெண்டாவது, அவங்க பேசும்போது என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும்,
அன்னைக்கு அப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஸோ இந்த மாதிரி நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆதாரம் எவிடன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அவங்க திங்கிங் டாமினேட்டட் பர்சனாலிட்டி ட்ரையட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஒரு திங்கிங் டாமினேட்டட் பர்சனாலிட்டி ட்ரையட் இருக்கக்கூடிய பர்சன் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு டீட்டெயிலா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஒரு இர்ரேஷனல் தாட்டோ பிலீஃபோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இர்ரேஷனல்னா என்னன்னா முரண்பாடான ஏதாவது ஒரு சிந்தனை இல்ல ஏதாவது ஒரு நம்பிக்கை அவங்க வச்சிருந்தாங்க, அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்க அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அந்த ஒரு இர்ரேஷனல் தாட்டை நீங்க மாத்துறதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு உங்க மேலேயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்ககிட்ட பேசி அவங்களோட ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 100% உண்மையான ஒரு விஷயம் கிடையாது இல்லைங்களா? ஏன்னா அவங்கள உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீங்க எதனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்க போறீங்க? எதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து உட்காந்து பேச போறீங்க? கரெக்டா? இது அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். மூணாவதா நீங்க பண்ண வேண்டியது, அவங்க உங்ககிட்ட அவங்களோட பிரச்சனைகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுல நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய தப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே நேரம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கனாலும் அதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ரெண்டு பேரும் அவங்கவுங்க பண்ண தப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஆக்ஷனபிள்ஸை டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரணும். நம்மள நிறைய பேர் எதர் ஃபீலிங்ஸ் டாமினேட்டடாவோ இல்ல திங்கிங் டாமினேட்டடாவோ தான் இருப்போங்க. ஒருவேளை உங்களால ஒருத்தர் ஃபீலிங் டாமினேட்டடா இல்ல திங்கிங் டாமினேட்டடான்னு கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே படாதீங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் நம்ம பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய சில ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ரூல்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நம்ம யூஸ் பண்ணி அந்த பிரச்சனை இன்னும் பெருசா வளராம நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். முதல் ரூல் என்னன்னா, அந்த பர்சனை நம்ம கம்ப்ளீட்டா எம்பத்தைஸ் பண்ணோங்க. இதுல நம்மளுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதை நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அவங்கள நம்ம எந்த வகையிலையும் ஜட்ஜ் பண்ணாம ஜென்யூனா அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எஃபர்ட் போடணும். ஸோ உண்மையான ஒரு எம்பத்தியை நம்ம கடைபிடிக்கணும். ரெண்டாவது ரூல் என்னன்னா, நம்ம ஆக்டிவ் லிசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். லிசனிங்கிறதும் ஹியரிங்கிறதும் வேற வேறுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உங்க குழந்தைங்க டிவி ஏதோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவியில ஓடுறதெல்லாம் உங்க காதுல விழுந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நீங்க அதை லிசன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் அதை ஹியர் பண்றீங்க, அது உங்க காதுல கேக்குது, அவ்வளவுதான். லிசனிங்னா என்னன்னா, நீங்க அவங்கள பார்த்து அவங்க சொல்றது என்னன்றத முழுசா நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அவங்க சொல்றது உங்க காதுல கேட்கும். அது தவிர அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து அவங்க சொல்றதை விட இன்னும் அதிகமான மெசேஜஸ் உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ ஆக்டிவ் லிசனிங் பண்ணும்போது நம்மளால ஈஸியா எல்லா பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்க முடியும், அதை எஃபெக்டிவா சால்வும் பண்ண முடியும். மூணாவது ரூல் என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பெக்டையும் பவுண்டரிஸையும் மெயின்டைன் பண்ணணுங்க. ரெஸ்பெக்ட்ங்கிறது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீங்க ஒருத்தர்கிட்ட கேட்காம நீங்களா ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அவங்க மேபி ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. பட் நீங்க ஒரு தடவையும் அவங்கள கேட்காம நீங்களாவே முடிவெடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸா ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்றது அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தாங்க பவுண்டரிஸும். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதுல ரெஸ்பெக்டும் பவுண்டரிஸும் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது முக்கியமான ரூல் என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் இன்னொருத்தரை பிளேம் பண்ணவே கூடாதுங்க. பிளேம்னு வந்தாலே நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸா கை கழுவி விடுற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு இன்னொரு ஆள் மட்டுமே 100% ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டாங்க. அதுல நம்மளுடைய பார்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ எடுத்த உடனே அவங்கள பிளேம் பண்ணாம நம்ம அதை வேற மாதிரி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி டைரக்டா அவங்கள பிளேம் பண்றதுக்கு பதிலா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்க கன்வே பண்ணீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களும் அவங்களுக்கு புரியும். அதே நேரம் நீங்க அவங்கள டைரக்டா பிளேமும் பண்ணாம இருக்கலாம்.
5வது ரூல் என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணோங்க. எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றது அப்படின்னா, அவங்களுக்கு வேணுங்கிற எமோஷனல் சப்போர்ட் நீங்க கொடுக்கறதன் மூலியமா, அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா அதை நீங்க மன்னிச்சு விடுறது மூலியமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது மூலியமா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரஸ்ட் நீங்க கொண்டு வரணும். 6வது ரூல் என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸைட்டிங்கா, லாங் லாஸ்டிங்கா, ஹாப்பியா போகணும்னா அதுக்கு நிறைய பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் நம்ம கொடுக்கணுங்க. பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்ஸ்னா நிறைய பாசிட்டிவ் அப்ரிசியேஷன்ஸ் இல்ல கமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா தெரியறங்கிற மாதிரி, இந்த கலர் உனக்கு நல்லா சூட் ஆகுதுங்கிற மாதிரி, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா எக்ஸைட்டிங்கா போய்கிட்டு இருக்கும். சைக்காலஜில டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நீங்க எதுவுமே சொல்லாம அப்படியே அந்த விஷயத்த கடந்து போறதை விட சில சமயங்கள் நெகட்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நெகட்டிவ் ஸ்ட்ரைக்ஸ்னா, இந்த கலர் உனக்கு சூட் ஆகவே இல்லை, நீ வேற ஏதாவது கலர் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இல்லையா? சோ ஒண்ணுமே சொல்லாம அந்த விஷயத்த கடந்து போறதை விட ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரைக் கூட பரவாயில்லங்கிறாங்க. பட் பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்கறது மூலியமா அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் எக்ஸைட்டிங்கா, இன்னும் ஹாப்பியா இருக்கும். இது எல்லாம் பண்ணணும்னா நம்ம முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்மளுடைய டைமை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம டைமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும்? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? ஸோ கான்ஷியஸா நம்மளுடைய டைமை நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்க உங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போட்டதுக்கு அப்புறமும் ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க எந்த எஃபர்ட்டுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுடைய எஃபர்ட்ஸை எப்ப ஸ்டாப் பண்ணணும், எப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல எதுக்காக இருக்கோம்னா, அதுல 2 பேர்த்துக்கும் வின்-வின் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், 2 பேரும் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் பெனிஃபிட் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் நீண்ட காலம் நல்லபடியா போகும். ஆனா அதுல நீங்க மட்டுமே எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய உழைப்பு மட்டுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பர்சன் அதுக்கான எஃபர்ட் போடுறது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குங்கும் போது நீங்க லைஃப் லாங் அது அப்படியே அது ஸ்ட்ரகிளோடவே எடுத்துட்டு போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லை இல்லைங்களா? ஸோ நீங்க போடுற ஒரு எஃபர்ட்டையுமே நீங்க கிளியரா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய எஃபர்ட்ஸை பத்தி கிளியரா கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய எஃபர்ட்ஸோடைய ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு காமிச்சும் கூட உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெசிப்ரோகேஷனுமே வரலையா அப்படின்னா நீங்க ஒரு ஃபைனல் கான்வர்சேஷன் அவங்களோட பண்ணுங்க. நான் என்னோட எஃபர்ட்ஸை இவ்வளோ நாளா போட்டுக்கிட்டு இருக்கேன், இதே மாதிரி எண்ட்லெஸ்ஸா என்னால பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இன்னொரு மேபி 1 வருஷமோ இல்லை 6 மாசமோ நான் இப்படியே என்னோட எஃபர்ட்ஸை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா அதுக்குள்ள உங்க சைட்ல இருந்து கொஞ்சமாவது அந்த எஃபர்ட்ஸை நான் பார்க்கலன்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி போறதுக்கான முடிவு எடுக்க போறேன் அப்படிங்கறத நீங்க தெளிவா நீங்க அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க தினம் தினம் மெனக்கட்டுறதை விட நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில விலகி உங்களுடைய மன அமைதியை தேடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்க போட்ட எஃபர்ட் அண்ட் டைமை உங்களுடைய பர்சனல் செல்ஃபுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஜாப், உங்களுடைய பர்சனல் ஹாபீஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு உங்களுடைய வெல்பீயிங்கை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆக போறதே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம இன்னும் லோன்லியா தான் ஃபீல் பண்ணுவோம், நம்மளுடைய எனர்ஜி இன்னும் அதிகமாக தான் ட்ரெயின் ஆகும், நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமும் அந்த ரிலேஷன்ஷிப் மூலமா உடைஞ்சுதான் போகும். இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணுங்க. அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை விட்டு விலகி மூவ் ஆஃப் பண்றதுக்கு கண்டிப்பா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நீங்க இந்த உலகம் நிறைய ஆச்சரியங்களை கொண்டது இல்லைங்களா? யாருக்கு தெரியும், உங்களுடைய மீதம் இருக்கிற அந்த வாழ்க்கையில உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களை புரிஞ்சுக்க கூடிய இன்னொரு உறவை இந்த உலகம் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கலாம் இல்லையா? அந்த நம்பிக்கையோடவே ஒரு உறவுலையும் நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்ஸையும் டைமையும் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். அப்படி அந்த எஃபர்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் அந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆக முடியலையா, அதை எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான டிசிஷனையும் தைரியமா எடுங்க. இந்த வீடியோல ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா கூட இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸை பார்க்குறோம் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோஸ்ல அந்த டாபிக்கை கவர் பண்ண பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.